Welcome guys. Through this video I will try to explain to you the basics of NEET. In the video the purpose enna mostly NEET பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கான வீடியோ இது. It's done for an NGO purpose. I will cover the basics of NEET, what is the NEET exam is for, and then the pattern of NEET, the syllabus of NEET, and how to attend NEET exam to the best of my knowledge. Now இப்போ NEET exam அப்படினு பார்த்தா it has become very prevalent in Tamil Nadu. NEET is used for admission to all types of MBBS courses throughout India. AIMS, JIPMER எல்லாமே இப்போ NEET கீழ வந்துருச்சு. இந்தியால நீங்க ஒரு MBBS கோர்ஸ் பண்ணனும் அப்படினாலும் சரி, ஃபாரின்ல போய் MBBS பண்ணனும்னாலும் NEET எழுதி ஆகணும். The mark required is different for different categories. இப்போ NEET exam எழுதும்போது NEET எதுக்கெல்லாம் qualification அப்படினா MBBS தவிர சில other courses-க்கும் யூஸ் ஆகுது NEET, but we will focus on MBBS alone. In MBBS, what are the types you have? So, NEET ன்னு பார்த்தா predominantly எல்லாரும் ட்ரை பண்ணுறது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ the quotas are தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கீழே செல்ஃப் ஃபினான்சிங்னு சொல்லுவாங்க அது வரும். அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் த்ரூ அவுட் இந்தியா, ப்ரைவேட் காலேஜஸ் தட் கம் அண்டர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, and also all India quota. இதுதான் வேறு வகையான quotas, and also AIMS and JIPMERக்கு இதுக்கு போகலாம். நான் இப்போ ஜென்ரலாக எந்த ஆர்டரில் இது ஃபில் ஆகும் அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ மார்க் அதிகமாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு எய்ம்ஸ் இல்லைனா ஜிப்மர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மார்க் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அடுத்து ஃபில் ஆகிறது ஆல் இண்டியா கோட்டா. ஒரு கவர்மெண்ட் காலேஜ்னு எந்த ஒரு ஸ்டேட்டில் எடுத்தாலும் 15% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜ் MMCலேருந்து கரூர் எந்த காலேஜ் எடுத்தாலும் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். அதுவுமே வந்து கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். அடுத்து ஃபில் ஆகிறது தமிழ்நாடு த்ரூவாக தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் ஸ்டேட் கோட்டா, அண்ட் 99% ஆஃப் யூ வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கோட்டா. இது உள்ள நம்மளுக்கு வந்து கேட்டகரி உண்டு. ஓசினா ஓப்பன் கேட்டகரி, அடுத்து ஓபிசின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டில் வரும்போது மூணாக பிரியும், பிசி, எம்பிசி, பிசிஎம். அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் மாறிட்டே வரும். And then you have your SC, ST, SCA, and ஒரு சில சீட் வந்து ஸ்பெஷலி கேட்டகரைஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன், வெரி அக்கம்ப்ளிஷ்ட், ஆர் மிலிட்ரி கோட்டான்னு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கம்மி தான், ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போ NEET எக்ஸாம்னு எடுத்தால் இட் இஸ் அவுட் ஆஃப் 720 மார்க்ஸ். இப்போ நம்ம 2021 நீட்டை பற்றி பேசுகிறோம். ஸோ 2020 வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னா ஒரு 650 மார்க்ஸ் தேவைப்பட்டது ரஃப்லி நல்ல காலேஜ் கிடைக்க. இந்த வருஷம் நீங்கள் அதே எதிர்பார்க்கலாம், மேபி a little bit more. Now when it comes to OC category, தமிழ்நாடு கவர்மெண்ட் த்ரூவாக போகிற OC category 601 மார்க்ஸுக்கு போன வருஷம் முடிஞ்சுது கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இந்த வருஷம் அதோட ஒரு 10 மார்க் அதிகமாக இருக்கலாம். ப்ரிடாமினண்ட்டாக மோஸ்ட் ஆஃப் யூ வில் பி இன் BC category. அதுதான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் எனக்கு வரதும். நான் BC கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஃபில் ஆனது 567க்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் ராஜா முத்தையாவும் ஐஆர்டி பெருந்துரையும் இருந்தது. 2020ல் கவுன்சிலிங் நடக்கும்போது ரெண்டும் ப்ரைவேட்டாக தான் இருந்தது. இப்போ தான் அது கவர்மெண்ட்டாக மாறி இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அது ரெண்டுத்தையும் தவிர பார்த்தீங்கன்னா 567, அது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 563 கிட்ட வந்தது கட் ஆஃப். ஸோ இந்த வருஷம் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கட் ஆஃப் ஏறுமா இறங்குமான்றது ஜட்ஜே பண்ண முடியாது யாராலையும். ஏன்னா நம்பர் 1 ஃபேக்டர் யாருக்குமே தெரியாதது பேப்பர் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருந்ததுன்னா கட் ஆஃப் இறங்கும். இப்போ பெஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணலான்னா, போன வருஷம் மாதிரியே பேப்பர் வந்தால் என்ன ஆகும். லாஸ்ட் இயர் வந்து இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு என்னோட ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ மை பியர்ஸ், தே ஆல்வேஸ் திங்க் தட் 2020 நீட் பேப்பர் தான் இருக்கிறதுலே ஈஸியாக வந்த பேப்பர். நான் 2020 மாதிரி இந்த வருஷமும் அதே மாதிரி ஈஸியாக வந்ததுன்னா கட் ஆஃப் ஏறும். எவ்வளோ ஏறும்ன்றது ஜென்ரலாக யாராலையும் சொல்ல முடியாது, பிகாஸ் யார் எப்படி படிக்கிறான்னு தெரியல கொரோனா பிரேக்கில். ஸோ அது ஒரு அன்னோன் ஃபேக்டர். ரெண்டாவது அன்னோன் ஃபேக்டர், இப்போ ராஜா முத்தையாவும் ஐஆர்டி பெருந்துரை கவர்மெண்ட் ஆகிருக்கனால கட் ஆஃப் கொஞ்சம் இறங்கும், ஒரு 4-5 மார்க். அது இல்லாமல் as of today, okay, in August 17th, what has happened is we have about 600 seats in 4 different medical colleges accepted in Tamil Nadu. அப்போ அது ஒரு 600 சீட்னா அதில் 15% ஆல் இண்டியா கோட்டா போக, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கான ஒரு 7.5% போக, மிச்சம் இருக்கிறதுலாம் கேட்டகரி வரையாக பிரிப்பாங்க, BC, MBCன்னு. ஸோ அது கொஞ்சம் சீட் ஏறப்போகுது. ஸோ நம்மளுக்கு ஐஆர்டி பெருந்துரை ராஜா முத்தையா ஆட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இதுவும் ஆட் ஆகுது, கட் ஆஃப் கொஞ்சம் ஆட் ஆகுது. ஸோ வென் யூ சி மோர் ஆர் லெஸ் கட் ஆஃப் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பட் ஒரு சேஃப்டிக்கு நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறதுன்னா, BC மீன்ஸ் எய்ம் ஃபார் அட்லீஸ்ட் 600 திஸ் இயர், யூ வில் பி சேஃப். ரேங்க் லிஸ்ட் வந்து ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணி கிடைக்குமான்றது பார்க்குறதுக்கு பதிலாக
பிசினா ஒரு 600 வாங்கிட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். எம்பிசினா ஒரு 30 மார்க் கம்மியாக இருக்கும். பிசிஎம்மை பற்றி பேச முடியாது, ஏன்னா அது வந்து எவ்ரி இயர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டிடேட். பட் பிசிஎம் ஒன்று மட்டும் உறுதி, பிசிக்கும் எம்பிசிக்கும் நடுவில் பிசிஎம் வரும். பிசிஎம்க்கும் பிசிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கம்மியாகிட்டே போகுது. பிசிஎம் வந்து ஆல்மோஸ்ட் பிசி பக்கத்தில் வந்துருச்சு இப்போது. எம்பிசி ஒரு 30 மார்க் கம்மியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். எஸ்சி வந்து அதோட ஒரு 30 மார்க் கம்மியாக எதிர்பார்க்கலாம். எஸ்டி வந்து சொல்ல முடியாது அந்த வருஷம் அந்த பசங்களை பொறுத்து. நான் இப்போ இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாத்துலேயும் ஒரு 30 மார்க்ஸ் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா, இப்போ நான் பிசிக்கு 600 சொன்னேன், ஒரு 30 மார்க்ஸ் கம்மி பண்ணால் 570 வருது. 570 or 565 இஸ் a சேஃப் ஸ்கோர் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். 600 மார்க் அது கவர்மெண்ட் வாங்கிட்டோம், ஆனால் கவர்மெண்ட் என்னால் வாங்க முடியலைன்னா செல்ஃப் ஃபினான்சிங்கும் என்னால் முடியும் அப்படின்னா ஒரு 30-35 மார்க் கம்மியாக எடுக்கலாம். யூ ஷுடன்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். அது கிடைக்கல, அப்புறம் ரிப்பீட் பண்ண இஷ்டம் இல்லை, இல்லைனா ஆல்ரெடி நான் ரிப்பீட்டர் அப்படின்னா மட்டும் செல்ஃப் ஃபினான்சிங் எடுக்கலாம். செல்ஃப் ஃபினான்சிங் இஸ் a குட் ஆப்ஷன். ப்ரைவேட்னு போனோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப கீழே கிடைக்கும் உங்களுக்கு, ஏன்னா அது வந்து மணி இருக்கா இல்லையான்றதை பொறுத்து தான் அது. அதில் கேட்டகரிலாம் கிடையாது. லாஸ்ட் இயர் 300K டீசெண்டான காலேஜ்லாம் கிடச்சிது. ப்ரைவேட்டில் 2 வகை, ஒன்று டீம்டு யூனிவர்சிட்டி, ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்கிற டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வர ப்ரைவேட். 2 வேறு வேறு. டீம்டு வந்து சென்ட்ரல் கவுன்சிலிங் த்ரூவாக உங்களுக்கு அலாட் ஆகிறது. அதுக்கு உண்டான கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், பட் ஃபீஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 25 lakhs per year. ஆரம்பத்தில் கேபிட்டேஷன் கிடையாது, முன்ன மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு 25 lakhs per year கிட்ட வரும். இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் த்ரூவாக நீங்கள் வந்து பிஎஸ்ஜியோ இல்லை தாகூரோ மாதாவோ முத்துக்குமரனோ எடுத்தீங்கன்னா இட் வில் கம் அரௌண்ட் 15 to 20 lakhs per year. Okay, this is the scheme, but we are going to focus on government colleges only. And so let's say that 600. நான் ஓசியை பற்றி பேசலை, ஏன்னா ஓசியோட கட் ஆஃப் ரொம்ப அதிகம். ப்ரிடாமினண்ட்டாக பிசியில் எல்லோரும் இருக்கனால நான் பிசிக்கு பேசுகிறேன். பிசியோட மார்க்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எம்பிசி எஸ்சியாக இருந்தாலுமே யூ வில் பி ஃபைன், நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸோ யூ லுக் அட் 600. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு ஸ்கோர் 600. டு ஸ்கோர் 600 ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நீட். நீட் வந்து ட்ரெடிஷ்னலாக இப்போ லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாக எப்படி இருந்ததுன்னா 720 மார்க்ஸுக்கு இருந்தது நீட். இப்போ இந்த வருஷம் மார்க் மாறல, 720 தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் இயர் வரைக்கும் 2020 நீட் வரைக்கும் 180 கொஷின் இருந்தது. 180 நீங்கள் அட்டன் பண்ணணுன்னா பண்ணலாம், 720 வரும். இந்த வருஷம் என்னென்னா அதை வந்து 200 கொஷினாக மாற்றி நீங்கள் பெஸ்ட்டு 180 அட்டன் பண்ணணும்னு ஆயிருக்கு. இப்போ என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு? அகைன் தீஸ் சேஞ்சஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ்ட் பை தி NTA, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. இதில் சிலது மட்டும் கிளியராக இல்லை. ஐ வில் டெல் யூ வாட் இஸ் நாட் கிளியர் அக்கார்டிங் டு மீ. ஸோ அதை மட்டும் நம்ம எக்ஸாம் நடந்தால் தான் தெரியும். நான் கப்பல் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் கிளியராக, தெர் இஸ் 200 questions. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஃபிசிக்ஸ் வந்து 45 இருந்தது 50 மாறுது இந்த வருஷம். கெமிஸ்ட்ரி 45 இருந்தது 50 மாறுது. பயாலஜி 90 இருந்தது 100 மாறுது. ஆனால் இதில் இந்த வருஷம் என்ன கிளியர் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ப்ராஸ்பெக்டஸில் ட்ரெடிஷ்னலாக பயாலஜின்ற 90 questions 90 இருக்கும். இந்த வாட்டி பாட்னி ஜுவாலஜின்னு பிரியிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ பாட்னி ஜுவாலஜின்னு பிரியுது. பாட்னியில் 50 questions, ஜுவாலஜியில் 50 questions. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வாட் வி நோ இஸ் தெர் இஸ் 50 questions ஈச் இன் பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இதில் நீங்கள் எல்லாத்துலேயுமே 45 questions அட்டன் பண்ணணும் அப்படின்னா 180 வந்துடுது. Now it is not just simple. இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 50ல் 45க்கு பதிலாக ஒரு சப்ஜெக்ட்டுமே 2ஆக பிரிச்சுட்டாங்க. செக்ஷன் ஏன்னு ஒன்று, செக்ஷன் பின்னு ஒன்று. செக்ஷன் ஏல 35 questions, செக்ஷன் பியில் 15. ஸோ அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், ஜுவாலஜி. ஜுவாலஜியில் 50 question கொடுக்கறதுக்கு பதிலாக செக்ஷன் ஏல 35, செக்ஷன் பியில் 15 கொடுத்துட்டாங்க. நான் செக்ஷன் பியில் ஆப்ஷன் இருக்குது. 15ல் நீங்கள் பெஸ்ட் 10 அட்டன் பண்ணணும் உங்களுக்கு வேணுன்றது. இதில் லாஜிக்கலி அந்த ஓஎம்ஆரில் எப்படி கரெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு இன்னும் கிளியராக தெரியல. ஸோ நீங்கள் 10க்கு மேலே அட்டன் பண்ணிட்டா அதுக்கு மைனஸ் வருமா, இல்லை மோஸ்ட் லைக்லி என்ன ஆகும்னா, நீங்கள் 10க்கு மேலே அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதை ஸ்கேனே பண்ணாது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் யூ ஷுட் அட்டன் மோர் தென் 10, ஏன்னா அதுக்கான டைம் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ நவ் லெட்ஸ் அஸ்யூம் தட் யூஆர் அட்டெண்டிங் 10. ரிமைனிங் செக்ஷன் ஏக்கு வரும்போது செக்ஷன் ஏல 35 questions இருக்குது. யூ வாண்ட் அட்டன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். நம்ம இன்னும் சப்ஜெக்ட் உள்ள போல் ஒரு சப்ஜெக்ட்டும். இதுதான் பேசிக் பேட்டர்ன். ஸோ எப்படி கொஷின் பேப்பர் பிரிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு பிரிண்ட் ஆகிருக்காது, மாற்றி பிரிண்ட் ஆகிருக்கும். மீனிங் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு, கெமிஸ்ட்ரி செகண்டு, பாட்னி தேர்டு, ஜுவாலஜி ஃபோர்த்துன்னு ஒரு ஆளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இன்னொருத்தங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி, அடுத்தது பயாலஜி, பாட்டனி, அடுத்தது ஃபிசிக்ஸ், அடுத்தது கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜின்னு பிரிண்ட் ஆகிருக்கலாம். மாறி பிரிண்ட் ஆகிருக்கும். இது பேர் கோடு, வேறு கோடு. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஓஎம்ஆரை பார்த்து ஒருத்தங்க எழுதக்கூடாதுன்னு. ஆனால் அது உள்ளே இருக்கிற கொஷின்ஸ் அந்த 200 questionமே ஒன்றா தான் இருக்கும், ஜம்பிள்டாக இருக்கும் ஆர்டர். ஸோ தட் வே யூ கேனாட் காப்பி ஃப்ரம் சம்படி எல்ஸ். இதுக்காக தான் இதை கொடுக்குறாங்க. மோர் ஆர் லெஸ் எந்த பேட்டர்ன் நம்மளுக்கு வந்தாலுமே, எந்த ஒரு கோடு வந்தாலுமே
ஒரே செட் ஆஃப் கொஷின்ஸ், ஆனால் ஒரே டிஃபிகல்ட்டி லெவல் இருக்காது. எதனாலனா இப்போ நம்ம பயாலஜி எழுதுகிறோம், ஒருத்தங்களுக்கு கோடே ஃபஸ்ட்டு 10 கொஷினுமே ஈஸியாக இருக்குது, யுவர் மென்டாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இன்னொருத்தங்களுக்கு இப்போ அந்த ஃபஸ்ட்டு 10ல் வந்து 7 கொஷின் டஃப்பாக இருக்குன்னா அவங்களோட மென்டாலிட்டியே மாறும். ஸோ இது உள்ள டீட்டெயில்டாக போக வேண்டாம், ஏன்னா இது வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி பாதிக்க போகுது. பட் we are going to look at the basics of NEET. இதில் வந்து நம்ம கொஷின் பேட்டர்ன் இப்போ சொல்லிட்டேன். now how to attend இந்த NEETல. First thing you want to know before you go to the exam, so from today you have about 20-25 days for preparing. You want to figure out a score that you would like to get and the score you probably can get. ரெண்டு வேற score like love to get அப்படின்னா எல்லாரும் 720 தான் சொல்லுவாங்க. That is not the case. அதே மாதிரி ஸ்கோர் வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டால் 650 நிறைய பேர் சொல்கிறாங்க. 650 is a good score, that is correct. பட் அதை உங்களால் வாங்க முடியுமான்னு தெரியணும். வாங்க முடியாது. நம்ம அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் எங்கேயோ அதோட ஒரு 20 இல்லை 30 மார்க்கை இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம ஏற்றலாம். யூ வாண்ட் டு நோ எக்ஸாக்ட்லி ஹவு மச் யூ வாண்ட் டு கெட், ஹவு மச் யூ கேன் கெட். ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு 720க்கு அட்டன் பண்ணணுன்றவங்க 180 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி ஆகணும். பட் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டிடேட் எடுத்துக்கலாம், நீங்கள் 600க்கு தான் ப்ரிப்பேர் பண்ண முடியுது உங்களால் அப்படின்னா, நீங்கள் 180 கொஷினையும் அட்டன் பண்ணிங்கன்னா 600 வரதே கஷ்டம், நெகட்டிவ் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியணும் எந்த அமௌண்ட் மார்க் வேணும்னு. நம்ம 600 ஃபோக்கஸ் பண்ணலாம். 600 வேணும்னா 150 கொஷின்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால். ஸோ ஒன் திங் ஐ நோ ஃப்ரம் தட், எனக்கு மினிமம் 150 மேக்ஸிமம் 180 வேணும்னு அட்டன் பண்ணலாம். பட் என்னால் 600 கிட்ட தான் வாங்க முடியுன்றவங்க 180 அட்டெண்டே பண்ணக்கூடாது. ரஃப்லி ஒரு 10 கொஷின் வரைக்கும் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணலாம். Now if you look at the table here, இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 160 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி குட். எதனாலனா 160ல் வந்து நம்ம ஒரு 152 கரெக்டு, ஒரு 8 ராங்னா நம்மளுக்கு வந்து 600 வந்துடும். இப்போ நீங்கள் 160 அட்டன் பண்ணுறவங்கள 180 அட்டன் பண்ண சொன்னீங்கன்னா அந்த ரிமைனிங் 20 கொஷின்ஸுக்கான எக்ஸ்ட்ரா டைம் யாரும் தரமாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 160 வேகமாக பண்ணணும். இதை வேகமாக பண்ணால் தான் அந்த 20க்கு டைம் இருக்குது. இதை வேகமாக பண்ணால் இங்கே நெகட்டிவ் அதிகமாகும். ஸோ யூ ஷுட் நாட் அட்டன் மோர் questions than what is possible by you in your speed and rhythm. Now இதுதான் நம்பர் 1 ப்ராப்ளம் எல்லாருக்குமே. நெகட்டிவ் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு கேட்பாங்க. First way of reducing negative is know the number of questions you want to attend, don't go more than that. ஒரு ரீஜன் வச்சுக்கோங்க, 155 to 160, 160 to 165. ஓகே, மேபி அந்த 5ன்றது நேரவாக இருந்தால் 155 to 165 வச்சுக்கலாம். பேப்பர் ஈஸியாக வந்தால் 165, டஃபாக வந்தால் 155. This will get you about 600. இது ஏன் தெரியணும் அப்படின்னா, இதுக்கு மேலே நீங்கள் போகணும் அப்படின்னா வேகமாக பண்ணணும். அதில் வந்து ஃபிசிக்ஸில் நிறையா மிஸ்டேக் வரும் இதை மாதிரி பண்ணிங்கன்னா. அதுக்கு பதிலாக லெட்ஸ் சே தட் வி வாண்ட் டு அட்டெண்ட் 160 கொஷின்ஸ். ஓகே, திஸ் இஸ் அ வெரி குட் நம்பர். இப்போ நீங்கள் 650 கேண்டிடேட், உங்களால் 650 வாங்க முடியும். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்லேயே நிறைய பேர் வந்து தே ஆர் ஸ்கோரிங் க்ளோஸ் டு 700 எங்களோட மார்க் டெஸ்ட்டில். சிலவங்கலாம் வந்து ஸ்கோரிங் க்ளோஸ் டு 650. இப்போ இவங்களுக்கு இந்த 600 யூஸ் ஆகாது, தே ஆர் ஆல்ரெடி குட். இப்போ நம்ம 160 டார்கெட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 160ல் எப்படி அட்டன் பண்ணணும்? நான் செக்ஷன் பியில் வந்து உங்களுக்கு 15 கொஷனில் 10 கொஷின் கொடுக்குறாங்க. அப்போது செக்ஷன் பி ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி சேர்த்து 40 கொஷின் வருது. நம்ம வந்து 60ல் 40 தானே பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பண்ண ட்ரை பண்ணணும். அதுவே 40 கொஷின் வந்துடும். ஸோ 160 minus 40. Okay, now I have to attend 120 questions only. Now it is easier. So இந்த 120 questions எப்படி பண்ணணும்னா செக்ஷன் ஏலேருந்து பண்ணணும். செக்ஷன் ஏ ஃபிசிக்ஸில் 35, கெமிஸ்ட்ரி 35, பாட்னி 35, ஜுவாலஜி 35. ஸோ 140 questions இருக்குது. ஓகே, இந்த 140ல் நம்ம வந்து பண்ண போகிறது 120. ஸோ தட் மீன்ஸ் அக்கார்டிங் டு NTA there is options in section B. ஆனால் இப்போ நம்ம செக்ஷன் ஏலேயே நமக்கு ஆப்ஷன் இருக்குல்ல, 120 தானே அட்டன் பண்ண போகிறோம் 140ல். ஸோ யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் இன் செக்ஷன் ஏ ஆல்சோ, unless you are a person who is very good, very well prepared, you want to score 670, 680. அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு 120 out of 140. இப்போ இந்த 120 out of 140 எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபார் மோஸ்ட் ஆஃப் யூ நீங்கள் MBBS சூஸ் பண்ணுறதுனாலே பயாலஜி நல்லா இருக்குது, நல்லா பிடிச்சிருக்குன்றனால தான். பயாலஜி நல்லா ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செக்ஷன் ஏ ஆஃப் பாட்னி, செக்ஷன் ஏ ஆஃப் ஜுவாலஜி வந்து 70 கொஷின்ஸ். இந்த 70ல் யூ ஷுட் அட்டெண்ட் டோட்டல் ஆஃப் 65+. அதை பண்ணலன்னா உங்களால் 600 தொடவே முடியாது. எதனாலன்னா பயாலஜி இஸ் ஈஸி டு அட்டெண்ட். ஒரு கொஷனுக்கு வந்து லெஸ் than 1 minute தான் ஆகும் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுறது. ஸோ இட் இஸ் மச் ஈஸியர். ஸோ லெட்ஸ் சே அவுட் ஆஃப் 70 we attended 65. ஸோ 5 தான் விட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம 20 விடலாம் டோட்டலாக செக்ஷன் ஏல 4 சப்ஜெக்டையும் சேர்த்து. நம்ம பயாலஜியில் 5 தான் விட்டுருக்கோம் அப்படின்னா
15 கொஷின் விடலாம் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில். நான் கெமிஸ்ட்ரி செக்ஷன் ஏ போகும்போது ரஃப்லி 35ல் மினிமம் 30ஆவது நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். ஏன்னா கெமிஸ்ட்ரியில் நீங்கள் 30 அட்டன் பண்ணலைன்னா ஃபிசிக்ஸில் அதிகமாக அட்டன் பண்ணுற மாதிரி வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் 30 இஸ் ஈஸி. நவ் கோயிங் டு ஃபிசிக்ஸ் 35ல் 25 தான் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த 10 விடலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் 5 விட்டுட்டோம், பயாலஜியில் 5 விட்டுட்டோம், ஃபிசிக்ஸில் 10 விட்டுட்டோம்னா யூ கேன் அட்டன் 160 கொஷின், 600 இஸ் ஈஸி. Now this is the methodology. இதிலேயே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், நம்பர் ஆஃப் கொஷின் டிபெண்டிங் ஆன் your கேட்டகரி, டிபெண்டிங் ஆன் ப்ரிப்பரேஷன். அந்த டேபிளை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எது பெஸ்ட்டுன்னு. பட் ஒரு ஜென்ரல் ரூல் ஆஃப் தம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சீட்டு வேணுன்றவங்க ஷுட் ஃபோக்கஸ் ஃபார் 10 நெகட்டிவ்ஸ் ஆர் அரவுண்ட் 10 நெகட்டிவ்ஸ், ப்ரிஃபரபிளி லெஸ். அதுக்கு மேலே வரக்கூடாது. அதுக்கு மேலே வருதுன்னா நீங்கள் அதிகமாக கொஷின் அட்டன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் நிறைய பேர் 20-25 நெகட்டிவ், மேத்தமெட்டிக்கலி இம்பாசிபிள். 25 நெகட்டிவ்ஸை பண்ணிவிட்டு 615 மேத்தமெட்டிக்கலி இம்பாசிபிள். ஸோ 25 நெகட்டிவ் வருதுன்னா நீங்கள் அதிக கொஷின் பண்ணுறீங்க. அதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஷினை பொறுமையாக பண்ணுங்கள், அந்த சில்லி மிஸ்டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் யூ வாண்ட் டு பி வெரி வெரி ஷூர் அபவுட். நெகட்டிவ் கம்மி ஆகணும்னா கொஷின் கம்மியாக அட்டன் பண்ணியே ஆகணும். இது ஸ்கூல் ஹேபிட்லேருந்து மாறுற மாதிரி இருக்கும், விட்டு கொடுக்க தெரியணும் உங்களுக்கு. நெகட்டிவ் ப்ரிஃபரபிளி 10 கீழே வந்துட்டால் நல்லது. என்னோட ஒரு 600க்கான ஈக்குவேஷன் இது தான் நான் சொல்லுவேன். 150 கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டு, 600 வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் ரஃப்லி ஒரு நல்ல ப்ரிப்பேரான கேண்டிடேட் என்ன பண்ணலான்னா 600க்கு ஒரு 160 கொஷின்ஸ் பண்ணிவிட்டு 152 கரெக்டு, 608, 8 ராங், -8, 600 சம்திங் அரவுண்ட் திஸ். இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். உங்களோட நீங்கள் எங்கே சேர்ந்துருந்தாலும் சரி அந்த மார்க் டெஸ்ட்டில் ஒரு 600 வர மாதிரி பாருங்கள். 600 எனக்கு வருது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னா தென் யூ கேன் கோ ஃபார் 165 கொஷின்ஸ் அண்ட் ட்ரை டு சி. அந்த எக்ஸ்ட்ரா 5 கொஷின்ஸ் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஃபிசிக்ஸ்லேருந்து வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு கொஷின் நீங்கள் 10 கொஷின் விடுறீங்கன்னா 10மே டஃப்பான கொஷின் தான் விடுறீங்க. அதை நீங்கள் போய் பண்ண போனால் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, நவ் கம்மிங் டு தி சப்ஜெக்ட் இட் செல்ஃப். எப்படி எவ்வளோ நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா, பயாலஜி பொறுத்த வரைக்கும் என்டையர் பயாலஜி நீங்கள் படித்தே ஆகணும். போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜி யூ ஹாவ் டு ஃபினிஷ். யூ ஹாவ் டு பி ரெடி ஃபார் 90 out of 90 கொஷின்ஸ், ப்ரிஃபரபிளி 90க்கு 90 நீங்கள் ரெடியாக இருக்கணும் பயாலஜி. இல்லைனா 600 கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ கெமிஸ்ட்ரின்னு எடுத்தால் ரொம்ப சிம்பிள், 3ஆக பிரியும் கெமிஸ்ட்ரி: ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல். இஃப் யூ கான் த்ரூ ப்ராப்பர் ட்ரைனிங், ஆர்கானிக் இஸ் த ஈஸியஸ்ட். பார்த்தா அந்த மாலிக்கல்லே ஆன்சர் வரும், ரொம்ப வேலையே செய்ய வேண்டாம் ஆர்கானிக். ஆனால் ஆர்கானிக் சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும், லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ண முடியாது. சிஸ்டமேட்டிக்காக படித்தா ஆர்கானிக் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாதி இன்ஆர்கானிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கெமிக்கல் பாண்டிங், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், ஆல் திஸ் அண்ட் தென் ஆல்சோ மேக்னெட்டிக் மூமெண்ட், கலர், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிமைனிங் ஹாஃப் ஆஃப் இன்ஆர்கானிக் வந்து டிபெண்டிங் ஆன் த பர்சன், மெமரி பேஸ்ட். பி பிளாக், எஸ் பிளாக்லாம் மெமரி பேஸ்ட். Now what I would say is do your periodicity extremely well. Inorganic periodicity பண்ணீங்கன்னா periodicity weightage அதிகம். Periodicity will help you answer S block and P block to a certain extent. So if you do that, inorganic will be easy. Physical chemistry தான் இருக்கிறதுலே கஷ்டமாக இருக்கும். எதனாலனா physical chemistry is actually more enjoyable. Pattern அதிகம் physics மாதிரி. ஈக்குலிபிரியமில் மட்டுமே அவ்வளோ பேட்டர்ன் இருக்குது, தெர்மோடைனமிக்ஸில் அவ்வளோ பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இஸ் த ஒன் தட் இஸ் லிட்டில் பிட் டஃப் ஃபார் சம் ஆஃப் யூ பிகாஸ் யூ ஹேவ் டு டூ கேல்குலேஷன்ஸ். பட் பேசிக் பேட்டர்ன் எப்போவுமே ஈஸியாக இருக்கும். ஈக்குலிபிரியம்னு எடுத்தால் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ஈஸியாக இருக்கும், டிரெக்ட் பிஹெச்லாம் ஈஸியாக இருக்கும். சிமிலர்லி தெர்மோடைனமிக்ஸ் எடுத்தால் டெல்டா ஜி ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக இருக்கும். டெல்டா ஜி ஈக்குலிபிரியம்னு சொன்னால் 0 போட்டால் டெல்டா ஹெச், டி டெல்டா எஸ், இந்த கேல்குலேஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பேசிக் பேட்டர்னை கவர் பண்ணாலே கெமிஸ்ட்ரியில் 100 தாண்டிடலாம். மோல் கான்செப்ட் அப்படின்றது ஒரு ஜென்ரலைஸ்டு கான்செப்ட். ஃபஸ்ட்டு சாப்டராக மட்டும் ஒரு 11th ஒரு ஜென்ரலைஸ்டு கான்செப்ட். அதை மாஸ்டர் பண்ணுறது கஷ்டம். பட் இஃப் யூ டேக் ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இட் இஸ் ஈஸி டு மாஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் லாஸ் வெரி சிம்பிள், சாலிட் ஸ்டேட்டு ரொம்ப சிம்பிள், அதில் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் மாஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் தென் when you go to solutions chapter, osmotic pressure ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் எல்லாமே ஆன்சர்ஸ் தள்ளி இருக்கும். கெமிஸ்ட்ரியில் ஜென்ரலாக நீட்லேயே தள்ளி தான் இருக்கும், ஜேஇ அளவுக்கு பக்கத்தில் இருக்காது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட் பண்ணலாம். இந்த மாதிரி சூஸ் பண்ணால் சில சாப்டர் மட்டும் தான் கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆல்வேஸ் கன்சிடர் மோல் கான்செப்ட், சம் பேட்டர்ன்ஸ் ஆர் டஃப், அயனிக் ஈக்குலிபிரியம் டு பி டஃப் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி டு பி டஃப். அந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியிலே பேசிக்காக E0 வேல்யூ, அதுக்கப்புறம் ஸ்பான்டேனியஸாக இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. அண்ட் ஃபாரடேஸ் லா இஸ் வெரி வெரி சிம்பிள். ஒரே ஒரு ஃபார்முலா, 2 ஃபார்முலா, அது வேறு மாடலில் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு போகலாம் நீங்கள்.
ஃபிசிக்ஸ்னு வரும்போது கெமிஸ்ட்ரி மாதிரி இப்படி பிரியாது. ஈவன் தோ யூ கேன் செப்பரேட் இன்டு ஆப்டிக்ஸ், மெக்கானிக்ஸ் அண்ட் ஆல், ஃபிசிக்ஸ் கம்பைன்டு போர்ஷனாக வரும் சில வாட்டி. ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் ஏற்கனவே எல்லாமே படிக்கிறீங்கன்னா ட்ரை டு ஃபினிஷ் ஆல். இஃப் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் வெரி வெல், the chapters that are easy to master and also easy to score are modern physics, semiconductors. For some of you ray optics is easy, some of you wave optics is easy. Gravitation, magnetism ஒரே மாதிரி தான் ஃபார்முலா இருக்கும், அந்த வேல்யூஸ் தான் கொஞ்சம் மாறும், நீங்கள் அதை பண்ணலாம். Now the one thing that people struggle with in physics is mechanics. மெக்கானிக்ஸ்லேயே பேசிக் ஃபார்முலா மெக்கானிக்ஸ் ஈஸியாக இருக்கும், சிலவங்களுக்கு ரொட்டேஷனல்லாம் கஷ்டமாக இருக்கும். உங்களால் இதுக்கு மேலேருந்து புதுசாக எதுவும் படிக்க முடியாதுன்னா எது ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்குங்களோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர் வரலன்னு விட்டால் அந்த டைம் வேஸ்ட். அதுக்கு அந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னே விட தெரியணும். எக்ஸாம்பிள், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்த்தாலே தெரியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ப்ராப்ளம்னு. ஸோ அதை விட்டுறது நல்லது. உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா சாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு அதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ ஹாவ் டைலிமா. ஓரளவுக்கு ஆன்சர் வரும், கெஸ் பண்ணுவீங்க, -1 வரலாம். இல்லைனா சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் வரலன்னு விடலாம், டைம் போகுது. டைம் இஸ் த ஒன்லி திங் தட் யூ டோன்ட் ஹாவ். You have only 3 hours maximum. அப்படின்னும் போது நீங்கள் விட்டு ஆகணும் இதை. ஸோ திஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் வாட் யூ கேன் டூ. பயாலஜி ஃபுல்லாக முடிங்க, கெமிஸ்ட்ரியில் வந்து ஆர்கானிக் முடிஞ்ச வரைக்கும் முடிங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா சிலதெல்லாம் விட்டுறலாம், இல்லை ஈகெமில் டஃப்பான ப்ராப்ளம்லாம் வந்தால் விட்டுறலாம். இன்ஆர்கானிக்கில் மெமரி பேஸ்ட் வந்து தெரிஞ்சா ஓகே, தெரியலனா -1 வந்துடும், விட்டுறலாம் தெரியலனா. ஃபிசிக்ஸ்னு பொறுத்தளவில் மேபி மெக்கானிக்ஸ் விடலாம். ஓகே, திஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஹவு யூ கேன் ப்ரிப்பேர். நவ் லாஸ்ட் 20 டேஸில் புதுசாக எதுவும் படிக்காதீங்க. யூ வாண்ட் டு ரிவைஸ் வாட் யூ ஆல்ரெடி நோ. ரிவிஷன்னால என்ன, முன்னாடி படித்ததை நம்ம ரிவைஸ் பண்ணுறது தான். புதுசாக படிச்சிங்கன்னா முதல்ல அந்த கொஷின் வரணும், அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ரெண்டாவது, புதுசாக படிக்கிற டைமில் நம்ம ஏற்கனவே படித்தது மறந்து போகும். ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறது பெட்டர் உங்களுக்கு. ஸோ யூ வாண்ட் டு பி ஏபிள் டு டூ தட். ஆல்ரைட், நவ் நெக்ஸ்ட் கோயிங் இன்டு அட்டெண்டிங் த நீட் எக்ஸாம். எந்த ஆர்டரில் பண்ணணும், ப்ரிஃபரபிளி என்னோட நாலேஜுக்கு நான் சொல்கிறேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. உங்களுக்கு பேப்பரில் எது ஃபஸ்ட்டு பிரிண்ட் இருந்தாலும் லாஸ்ட் பிரிண்ட் இருந்தாலும் கவலை இல்லை. யூ வாண்ட் டு அட்டெண்ட் பயாலஜி ஃபர்ஸ்ட், பிகாஸ் பயாலஜி இஸ் வெரி யூர் ஸ்ட்ராங்கர். அதில் ப்ரிஃபரபிளி ஜுவாலஜி இஸ் பெட்டர் தென் பாட்னி ஃபார் மோஸ்ட் ஆஃப் யூ. ஸோ ஜுவாலஜி நீங்கள் பண்ணிவிட்டு செக்ஷன் ஏ செக்ஷன் பி பண்ணிவிட்டு ஓஎம்ஆரை மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பாட்னிக்கு போய்ட்டு செக்ஷன் ஏ செக்ஷன் பி முடிச்சுட்டு ஓஎம்ஆரை மார்க் பண்ணிவிடுங்க. Now you do not have time, and also it's a bad idea to finish chemistry and physics and then come back to biology. அது முடிக்கும் போது நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க, அப்போ பயாலஜியில் மைனஸ் தான் வரும். ஸோ இதை சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சுட்டு தென் கோ டு கெமிஸ்ட்ரி, டேக் ஃபிசிக்ஸ் த லாஸ்ட். கெமிஸ்ட்ரிலேயுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஃபஸ்ட்டு செக்ஷன் பி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது அந்த 10 கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்ஷன் ஏ போகலாம். கெமிஸ்ட்ரி முடித்த உடனே யூ வாண்ட் டு மேக் ஷுர் தட் யூ மார்க் தி ஓஎம்ஆர். ஓஎம்ஆர் முடித்தோன்னே ஃபிசிக்ஸ் போகலாம். ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணும்போது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் யூ ஃபாலோ திஸ். ஃபஸ்ட்டு செக்ஷன் பி பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு 10 மேபி 8 or 9 டிபெண்டிங் ஆன் யூர் ப்ரிப்பரேஷன். அதை முடிச்சதுக்கப்புறம் ஓஎம்ஆரை மார்க் பண்ணிவிட்டு, இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், ஜுவாலஜி ஓஎம்ஆர், பாட்னி ஓஎம்ஆர், கெமிஸ்ட்ரி ஓஎம்ஆர், ஃபிசிக்ஸ் செக்ஷன் பி ஓஎம்ஆர். இதை முடித்ததுக்கப்புறம் செக்ஷன் ஏ போகும்போது ஒரு கொஷின் பண்ணிவிட்டு ஓஎம்ஆரை மார்க் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் அப்புறமா போங்க. ஓஎம்ஆரை கடைசியாக வச்சுக்காதீங்க, ஏன்னா டைம் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ யூ வாண்ட் டு பி வெரி வெரி கிளியர் இன் திஸ் பாயிண்ட். லாஸ்ட்டில் வந்து திடீர்னு இன்விஜிலேட்டர் உங்களுக்கு இருக்கிறவங்க பேப்பர் கொடுன்னு கேட்டால் கூட நம்ம சால்வ் பண்ணியிருக்க அந்த ஒரு கொஷின் மட்டும்தான் ஓஎம்ஆரில் மார்க் பண்ணாமல் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் இன் விச் யூ வாண்ட் அட்டெண்ட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கிங் த ஓஎம்ஆர், மேக் ஷுர் உங்களுக்கு ரெக்வயர்ட் ஃபீல்டு எல்லாமே, உங்களோட ரோல் நம்பர், வேறு எதாவது கேட்டிருந்தாங்கன்னா உங்கள் நேம் எல்லாத்தையுமே ஒழுங்காக ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணும்போது இந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கணும், நடுவில் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, அதில் நீங்கள் டச் பண்ணி மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதை எக்ஸ்போர்ட் இன்னொன்று மார்க் பண்ணுறது எல்லாமே -1 தான். ஒன்ஸ் யூ மார்க் இட் அது மிஷின் கிரேடட். ஸோ பிஃபோர் யூ மார்க் இட், பி வெரி வெரி ஷுர் வாட் யூ வாண்ட் டு டூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ மார்க் அன் OMR. லெட்ஸ் டாக் அபவுட் தி டே ஆஃப் தி எக்ஸாம் இட் செல்ஃப். ஸோ நார்மலி இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், நீட் வந்து 2 to 5 மணிக்கு சொல்கிறாங்க. பட் ஆனால் லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 11 மணிக்கே என்ட்ரன்ஸ் இருக்கலாம் சிலவங்களுக்கு உள்ளே போகிறது அந்த சென்டரில், சிலவங்களுக்கு 12 மணிக்கு, சிலவங்களுக்கு 1 மணிக்கு. 1 o'clock மீன்ஸ் யூ ஆர் லக்கி. பட் 11 o'clock போகிறவங்களை வச்சு நம்ம பேசலாம். 11 o'clockனா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா தான் உங்களால் பண்ண முடியும் எக்ஸாமை. நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ 11 o'clock சாப்பிட்ற ஹேபிட் வரணும்னா இன்னையிலேருந்தே 11 o'clock சாப்பிட்ற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. 11 o'clock சாப்பிட்டுட்டு 5 o'clock மேலே சாப்பிட்றமா வீட்டில் வளர்த்திங்கன்னா எக்ஸாம் அன்றைக்கும் அதே மாதிரி பசிக்கிறது சாப்பிட்றதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ யூ ஓன்ட் பி டயர்ட், அதர்வைஸ் யூ வில் ஹாவ் ஹெடேக். ஸோ அன்றைக்கி என்ன பண்ண போகிறோமோ அதே மாதிரி இப்போ இழுக்க பார்த்துக்கோங்க.
11 o'clock கிட்ட சாப்பிட்டிங்கன்னா உள்ளே போய்ட்டு தண்ணி வேணால் குடிக்கலாம். தண்ணி வாட்டர் பாட்டில் அவங்க அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா அவங்களே கொடுக்கலாம். Now don't drink too much water also. You don't want to be keep going to bathroom often. So just a thirsty இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமே தவிர ஃபுட் எதுவும் அலௌடு கிடையாது. So you want to plan accordingly. Now the other thing that you want to be very sure is once you go into exam hall, don't talk to anybody. நீங்கள் யாரோட பேசினாலும் நர்வஸ்னஸ் தான் அதிகமாகும். அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இது படிச்சியா, இந்த சாப்டர் இது மறந்து போன மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு மறந்து போன மாதிரி தான் இருக்கும். இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினான். படித்தது வந்து பத்தாத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும், எல்லாருக்குமே மறந்து போன மாதிரி இருக்கும். நோபடி இஸ் ஆஸ்கிங் யூ டு ரைட் அன் எஸ்ஏ. எஸ்ஏனா தான் மறந்து போகும். உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷனில் ஒன்றுன்னும் போது படித்தது கொஞ்சம் ஞாபகம் வரும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. பட் ஆனால் யாரோடைய பேசினா அந்த ப்ராப்ளம் வரும். மை ப்ரிஃபரன்ஸஸ் 11 o'clock இல்லை 12 o'clock உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட ஒரு அசைன்டு டேபிளில் உட்காந்துட்டா தூங்கிடுங்க, பெட்டர். ஏன்னா அங்கே படிக்கவும் முடியாது, புக்கும் அலௌடு கிடையாது. அப்போ என்ன பண்ண முடியும்னா ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேச முடியும், அவங்கள பார்த்துட்டு உட்கார முடியும், நர்வஸ்னஸ் வரும். இதுக்கு பதிலாக அந்த டேபிளில் படுக்கிறது நல்லது. இஃப் யூ ரெஸ்ட் ஃபார் 1 hour and then get up, it will be extremely good for you. Now do not listen to anybody outside the exam hall also. அந்த கேட்டுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஏதோ நியூஸ் வந்தது இது அதுன்னு சொல்லுவாங்க, எதுவுமே வேண்டாம். யூ கோ, யூ பெர்ஃபார்ம் தி எக்ஸாம், வாட் எவர் த நியூஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வெளில வந்து டீல் பண்ணிக்கலாம். அங்கே எக்ஸாம் வந்து 2 மணி to 5 மணினா 2 மணிக்கு கையில் பேப்பர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்விஜிலேட்டர் 2 மணிக்கு தான் பண்டலே பிரிக்கலாம். ஸோ உங்களுக்கு 3 மணி நேரம் கிடைக்காது. ஓகே, யூ வில் கெட் லிட்டில் பிட் லெஸ் than 3 hours. பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அண்ட் நடுவில் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வரலாம். கேமரா வந்ததுன்னா நீங்கள் கேமராவை பார்க்கணுன்னும் போது ஃபோக்கஸ் பண்ண முடியாது எக்ஸாமில். இதெல்லாம் போக தான் மார்க்குன்னும் போது பி ரெடி ஃபார் தட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ எழுதுகிற மார்க் டெஸ்ட்லாம் 2 hours 50 minutes நீங்கள் முடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஃபைன். அப்படி நம்மளுக்கு ஏதாவது இந்த மாதிரி பாதிச்சதுனாலும் கடைசியில் இருக்கிற ஃபிசிக்ஸில் ஒரு 2-3 கொஷின் அடிப்படணுமே தவிர ஆரம்பத்தில் லேட்டாக கொடுத்தாங்கன்னு உடனே அந்த சென்டிமெண்ட்னால அந்த இமோஷனால் பயாலஜியை தப்பாக பண்ணுவாங்க சிலவங்க. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்களுக்கு பேப்பர் 10 minutes லேட்டாக கொடுத்தாலும் உங்களோட பயாலஜி நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கெமிஸ்ட்ரி பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் லாஸ்ட்டில் ஒரு 2 இல்லை 3 கொஷின் தான் பார்த்துக்கலாம் நம்ம. நாட் அ பிக் இஷ்யூ. திஸ் ஹவ் யூ வாண்ட் அட்டெண்ட். எக்ஸாம் ஹால்லையும் ட்ரைனிங் மறந்துடாதீங்க. டு நாட் ஸ்டார்ட் வித் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ். கோ டு யுவர் ஜுவாலஜி, பாட்டனி அண்ட் தென் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் ஃபிசிக்ஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் ரீசனபிள் வே ஆஃப் டூயிங். எக்ஸாம் முடிச்சு வெளியில் வந்தோடனே அங்கே இருக்கிற யாரோடையும் பேச வேண்டாம். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு சென்டரில் ரஃப்லி 1 இல்லை 2 பேர் தான் 600 தாண்டாங்க போன வருஷமே. அவ்வளோ சென்டர்ஸ் இருக்குது. அரௌண்ட் 780 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சோஸ் கிராஸ் 600 அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அங்கே பேசுகிறத பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி பண்ண மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு பயம் வரும், நம்ம தான் பண்ணாத மாதிரி இருக்கும். பட் யூ வுட் ஹவ் டன் வெல். ஸோ do not worry about that. Alright, so this is the basis of NEET exam. I try to keep it simple. The only thing, what can you do in the remaining 20 days? Have a plan. ஒரு பிளான் இல்லாமல் பண்ணாதீங்க. இப்போ இன்றைக்கி தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இனிமேட்டில் தான் நீங்கள் ரிவிஷன் போட போகிறீங்கன்னா September 12th எக்ஸாம், September 11th ஃப்ரீயாக விட்டுருங்க. September 11th வரைக்கும் ஒரு டைம் டேபிள் போடுங்க. ஸ்டிக் வித் த டைம் டேபிள். இட் வில் கிவ் யூ ஸ்ட்ரக்சர். அந்த டைம் டேபிள் போடாமல் ஏனோ தானோ டெய்லி எழுந்திரிச்சு ஒரு பிளானோட உட்காந்திங்கன்னா உங்களால் முடியாது. ஒரு நல்ல மார்க் டெஸ்ட் சீரிஸ் எழுதுங்க, என்டையர் போர்ஷன் கவர் பண்ணுற மாதிரி. அதில் வந்து ஒரு 5-6 ஃபுல் போர்ஷனாவது இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு சாப்டரில் இன்னொரு சாப்டர் ஸ்கிப் பண்ணுறது, மெமரி பேஸ்டு மாறுறது, இந்த ட்ரைனிங் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு நல்ல மார்க் டெஸ்ட் எழுதணும். அந்த மார்க் டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா எந்தெந்த சாப்டர் எனக்கு கஷ்டம், எதெல்லாம் எனக்கு ஈஸி, எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணணும், இதெல்லாம் கற்றுக்கணும் நீங்கள் மார்க் டெஸ்ட் த்ரூவா. Alright, so this is the basis of what I wanted to tell about NEET exam. Most of it, many of you would already know. Hopefully, there are some things you learned from the video. Good luck guys, do the exam well. Be confident. உங்களுக்கு தெரிஞ்சது தான் வரப்போது, NCERT தான் பைபிள், அதில் தான் வரப்போது, நீங்கள் படிச்சிருக்கீங்க ஏற்கனவே. அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா தெரிஞ்சதே மறக்கும். ஸோ பி கான்ஃபிடென்ட், do not worry about others. உங்களுக்கு தேவை ஒரு சீட்டு தான், மற்ற எல்லாரும் எல்லா சீட்டையும் எடுத்துகிட்டு போட்டோம். ஒரு சீட்டு தான் போது just focus on yourself, do well, you will get that one seat. Alright, good luck guys, thank you.